ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளியில் பக்தர்களாகிய உங்களை சந்திப்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் பக்தர்களிடம் தெரிவிக்க வரும் கருத்து ஆத்ம ஞானம் என்ற தலைப்பில் இந்த காணொளிக்கு பெயர் சூட்டியிருக்கிறோம். அந்த தலைப்பிலே இந்த காணொளி அமையப்பெற்றுள்ளது. ஆத்மா என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, அதுதான் இந்த காணொளியினுடைய தலைப்பே. ஆத்மா நிரந்தரமானது. த சோல் இஸ் எட்டர்னல் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். ஆத்மா நித்தியமானது. ஆத்மாவிற்கு அழிவில்லை. மற்ற அனைத்தும் நம்மை விட்டு, ஒன்று அது நம்மை விட்டு சென்றுவிடும், இல்லை நாம் அதை விட்டு சென்று விடுவோம். சுருக்கமாக சொன்னால் தற்காலிகமானது மற்ற அனைத்தும். ஆத்மா ஒன்றே நிரந்தரமானது. அந்த ஆத்மாவை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. ஆத்மாவிற்கு என்ன வர்ணம், அதாவது என்ன கலர் என்று யாருக்கும் தெரியாது, என்ன அளவு என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஆத்மா உடலிலே இருந்தால்தான் அந்த உடலுக்கு மரியாதை. அப்போதுதான் அந்த உடல் இயங்கும். பேச முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், நடக்க முடியும், ஏன் சுவாசிக்க கூட முடியும். அந்த ஆத்மா எப்பொழுது அந்த உடலை விட்டு பிரிகிறதோ அவர் போயிட்டார் என்றுதான் கூறுவார்கள். அவர் போயிட்டார். அவருடைய உடல் இங்குதானே இருக்கிறது. எங்க போயிட்டார்? கண்ணுக்கு புலப்படாத இடத்திற்கு அந்த ஆத்மா சென்று விட்டது. அப்பொழுது ஆத்ம ஞானம், அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிக 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 முக்கியம். நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்ல வேண்டும், இது தெரியாமையே நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம் அனைவரும் இங்கே விருந்தினர்களாக பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம். அவர் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடுகிறோம். தன்னந்தனியாக பகவானுடைய அனுமதி இல்லாமல் ஒரு புல்லு கூட இங்கு அசையாது. அப்படிப்பட்டால் நாம் ஏன், நாம் எந்த கதி? அதனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் பகவானால் ஆட்டுவிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தனி மனித சுதந்திரம் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். தனி மனிதனுக்கு பகவான் சுதந்திரம் அளிக்கிறார். நீ ஆடு ராஜா, ஆடு என்று ஆட்டுவிக்கிறார். உன்னுடைய பாவ புண்ணிய கர்மங்களை நீ ஆடியதற்கேற்ப பிற்காலத்தில் அனுபவிக்க வேண்டும். அந்த ஆத்மா, தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். நல்லது செய்தால், நல்லது விதைத்தால் நல்லது நடக்கும். தீயதை நினைத்து தீயதை விதைத்தால் அந்த மனிதனுடைய, அந்த ஆத்மா எடுக்க வேண்டிய பற்பல இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். இதை அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதலால் ஆத்மா ஞானம், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு தெளிவான அர்த்தம் என்னவெனில், அழிவில்லாத ஆத்மாவை பற்றி மனிதன் கற்க வேண்டும். அதற்குண்டான ஞானத்தை அறிவுபூர்வமாக அறிய வேண்டும். இது எங்கு சென்று அறிவது? துரதிருஷ்டவசமாக பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ ஏனைய பல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களிலோ இதை குறித்து யாரும் கற்றுத்தருவதில்லை. அப்போது எங்கே இது கற்றுத்தரப்படுகிறது? நான் ஆத்மாவை பற்றி அறிய வேண்டும், ஆத்ம ஞானம் அடைய வேண்டும். நான் யாரை சென்று கேட்பது? உங்களுடைய கேள்வி அடியனுக்கு புரிகிறது. அதற்குத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை நமக்கு போதித்துள்ளார். ஸ்ரீமத் பாகவதம் வேத வியாசரால் வழங்கப்பட்டுள்ளது. 18 புராணங்கள், 4 வேதங்கள், 2 இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், எண்ணற்ற பொக்கிஷங்கள் நம் கையுள்ளே உள்ளன. ஒரு பழமொழி உண்டு தமிழிலே, கையிலே வெண்ணெய் வைத்து ஏனையா நெய்க்கு அலைகிறாய் என்று. கையிலே வெண்ணெய் உள்ளது, அந்த வெண்ணெயை உருக்க வேண்டும். உருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கிரந்தங்களை கற்க வேண்டும். எவ்வாறு கற்பது? இதுபோல பக்தர்களும் வைணவ ஆச்சாரியர்களும் எண்ணற்ற சொற்பொழிவுகளை நமக்கு ஆற்றியுள்ளனர். எண்ணற்ற பொக்கிஷங்களை புத்தக வடிவிலே நமக்கு அளித்துள்ளனர். சற்று நேரம் ஒதுக்கி அதனை படியுங்கள். நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள்? சர்வ காரணம். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. நீங்கள் படைக்கப்பட்டதற்கு ஒரு தனி காரணம் உண்டு. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு
ஒரு சிறப்பு காரணம் உண்டு. நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு. உங்களுக்கு மனைவி அமைந்தமைக்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு. நீங்கள் அனுதினமும் சந்திக்கும் நண்பர்கள், உறவினர்களை நீங்கள் சந்தித்து பேசுவதற்கும் ஒரு சிறப்பு காரணம் உண்டு. அதுதான் சர்வ காரணம். இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மா தனி சிறப்பு வாய்ந்தது. காரணம், கீதையிலே பகவான் கூறுகிறார், 84 லட்ச வகை உயிரினங்கள் உலகத்தில் உண்டு. அதில் 6 அறிவு படைத்த ஒரே ஒரு இனம் மனித இனம் மட்டும்தான். அதனால்தான் ஔவையார் மிக அழகாக கூறியுள்ளார், அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடில்லாமல் பிறத்தல் அதைவிட அரிது. அப்படிப்பட்ட இந்த அரிதான மானிட பிறவியை அற்ப சொற்ப காரணங்களுக்காக தயவு கூர்ந்து வீணடித்து விட வேண்டாம். இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீங்கள் மேலேதான் உயர வேண்டுமே தவிர காலத்தை நேரத்தை வீணடித்து தயவு கூர்ந்து இந்த பிறவிக்கு உள்ள கீழ்பிறவிகளை சென்றடையாதீர்கள். அதுதான் அடியேன் இந்த காணொளி வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்வது. மேற்கொண்டு தொடர்ச்சியாக இதுபோல எண்ணற்ற பல காணொளிகளில் பல பொக்கிஷமான விஷயங்களை அடியேன் வழங்குவதற்கு கடமைப்பட்டுள்ளேன், மிக ஆனந்தமும் பட்டுள்ளேன். ஆதலால் மேற்கொண்டு வரும் காணொளிகளையும் நீங்கள் தொடர்ந்து கண்டுகளியுங்கள். எண்ணற்ற பல பொக்கிஷங்களை உங்களுக்கு வழங்குகிறோம். ஆதலால் இந்த காணொளியில் ஆத்மாவை குறித்தும் ஞானத்தை குறித்தும் உங்களுக்கு சில முக்கிய தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கும். ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும் எனில் இந்த காணொளிக்கு கீழே அடியனுடைய நேரடி தொலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வாருங்கள், நாம் ஆத்ம ஞானம் அடைவோம், பகவானை வழிபடுவோம், பல அரிய பொக்கிஷங்கள் நிறைந்த இந்த மானிட பிறப்பின் மனித வாழ்வை செம்மையாக்குவோம். இந்த பொக்கிஷங்கள் குறித்த மகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு, உங்களது பிள்ளைகளுக்கும் உங்களது பேர பிள்ளைகளுக்கும் கொண்டு சேருங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். காரணம், தானத்திலே பல வகை தானம் உண்டு. உதாரணத்திற்கு அன்னதானம், மற்றவர்களுக்கு அன்னம் வழங்குவது. வஸ்திர தானம், மற்றவர்களுக்கு வஸ்திரம் வழங்குவது. கோதானம், பசுவை தானமாக அளிப்பது. கண் தானம், இறந்த பின்னர் ஒருவர் அவருடைய கண்களை தானம் செய்வது. பூமி தானம், ஒரு ஆலயத்திற்கோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ ஒரு பொதுநல தொண்டிற்காக ஒரு இடத்தை, ஒரு பூமியை தானம் செய்வது பூமி தானம். கன்னிகா தானம், ஒரு கன்னிப்பெண்ணை அனைத்து சீர் சிறப்போடு அந்த கன்னிப்பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது, அதுதான் கன்னிகா தானம். பல திருமண பத்திரிகையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட எண்ணற்ற தானங்கள் உண்டு. இந்த அனைத்து தானங்களுக்குமே சிறப்பு உண்டு. ஒன்றுக்கு ஒன்று இது பெரியது இது சிறியது என்று இல்லை, எல்லாமே சிறப்பான தானங்கள். இந்த தானத்திற்கெல்லாம் தலையாய தானம் ஒன்று உண்டு. அது என்ன தானம்? அதுதான் ஆத்ம ஞான தானம். காரணம், மற்ற அனைத்து தானங்களும் இந்த உடலோடு சம்பந்தப்பட்டவை, இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவை. அன்னதானம், நீங்கள் எனக்கு இந்த வேளை உணவிட்டால் அடுத்த வேளை வேற எங்கேயாவது உணவை சென்று நான் தேட வேண்டும். நீங்கள் எனக்கு வஸ்திர தானம் அளித்தால் அது 6 மாதமோ 1 வருடமோ அதோட காலம். நீங்கள் எனக்கு கோதானம் அளித்தால் நான் உயிரோடு வாழும் வரை, அல்ல அந்த பசு உயிரோடு வாழும் வரை. நீங்கள் எனக்கு பூமி தானம் வழங்கினால் நான் இந்த உலகத்தில் வாழும் வரை அந்த பூமி தானம் எனக்கு பொருந்தும். இப்படிப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட தானங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. ஆத்ம ஞான தானம் நிரந்தரமானது. நான் ஒரு குழந்தைக்கோ ஒரு பெரியவரிடத்திலோ ஒரு வயது முதிர்ந்தவரிடத்திலோ, ஐயா நீங்கள் இந்த உடல் அல்ல, நீங்கள் ஒரு ஆத்மா, உங்கள் உடலுக்குத்தான் பிறப்பு இறப்பு, பர்த் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இரண்டுமே இந்த உடலுக்குத்தான், ஆத்மாவுக்கு கிடையாது. நீங்கள் செய்யும் புண்ணிய காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன்களை அளிக்கும். உதவி செய்ய முடியாலும் பரவாயில்லை, யாருக்கும் உபத்திரம் செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் யாரிடம் வேண்டும் இருந்தாலும் தப்பிக்கலாம். ஆனால் பகவான் நம்மை அனுதினமும் பார்த்து கொண்டுள்ளார். அதாவது ஆங்கிலத்திலே 24/7 365 நாட்களும் இந்த ஆத்மா பகவானின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும்
நம்முடைய செயலாக்கங்களும், நம்முடைய பேச்சும், நம்முடைய நடையும், நம்முடைய உடையும், நம்முடைய பாவனையும், ஏன் சுருக்கமாக சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அவரால், பகவானால் கண்காணிக்கப்படுகின்றன. அவருடைய பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இதை ஒவ்வொருவரிடத்திலும் நாம் தெளிவாக எடுத்து கூறினால் அவர்கள் ஆத்ம ஞானம் அடைந்து விடுவார்கள். இந்த நாம் தற்போது ஒரு பக்தருக்கு நான் இதை எடுத்து கூறினேன் என்றால் இதற்கு பெயர்தான் ஆத்ம ஞானதானம். இந்த ஆத்ம ஞானதானத்திற்கு அழிவு கிடையாது, இது நிரந்தரமானது. ஆதலால் தான் the soul is eternal, அதாவது அழிவற்ற அந்த ஆத்மாவை குறித்த அந்த மகத்துவங்களை கூறுவதுதான் ஆத்ம ஞானதானம். அதனால் நீங்கள் நிறைய ஆத்ம ஞானதானம் செய்ய வேண்டும். என்னால் எப்படிங்க ஒருத்தர்கிட்ட போய் என்னால் பேச முடியாது அப்படின்னு நீங்கள் சரளமாக சொன்ன, அதுக்காக தான் நிறைய வைணவ நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. நிறைய பக்தர்களை கூட வைங்க. நிறைய பக்தர்களோட சங்கமத்தை ஏற்பாடு பண்ணுங்க. குறிப்பாக ஏகாதசி திதியில இந்த மாதிரி நல்ல பல நாட்கள்ல நீங்கள் ஏற்பாடு செய்யும் நிகழ்வில் அடியேனோ இல்லை ஏனைய பல அடியர்களோ உங்களிடத்தில் நீங்கள் அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த தயாராக உள்ளோம். 10 பக்தர்கள் 100 பக்தர்களை கூட்டுங்கள், அவர்களுக்கு ஆத்ம ஞான தானம் அளிப்போம். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த புண்ணியம் சென்று சேரும். ஏன் தயக்கம்? நீங்கள் இதற்கு முன்னின்றால், நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் பகவான் 10 அடி அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு பக்தரை அங்கே பகவான் அனுப்பி வைணவ சொற்பொழிவு ஆற்றச் செய்வார். அடியனுக்கும் பேரானந்தம். அனுதினமும் காலை முதல் மாலை வரை எண்ணற்ற பக்தர்களை சந்தித்து அவர்களிடம் இந்த ஆத்ம ஞானம் குறித்த சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்பதில் அடியன் மிகுந்த ஆவலாக உள்ளேன். உங்கள் ஊர் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அடியனுக்கு அழைப்பு விடுங்கள். அடியன் ஓடோடி அந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதில் ஆனந்தம் அடைகிறேன். நன்றி. இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்தித்ததில் அடியன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆத்ம ஞானம் குறித்த அந்த சிறு தகவலை உங்களிடம் பகிர்ந்ததில் பகவான் எனக்கு இட்ட கட்டளையாகவே இதை நான் கருதுகிறேன். மேற்கொண்டு பல சொற்பொழிவுகளில் நாம் சந்திப்போம், பேரானந்தம் அடைவோம். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து உங்களுக்கு விளக்கம் அளிக்க அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன். அது எனது கடமை, அடியனுடைய பாக்கியம். அடியனுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் எந்நேரமும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.